Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்னும் நம்ம குஜராத்தில் தான் இருக்கோம். குஜராத்தில் எங்கே இருக்கோம்னா ராணா குச்சில் தான் இருக்கோம். நேற்றுக்கு இந்த ஒரு பெட்ரோல் பம்ப்லேயே ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டோம். கேட்டோம் ஒரு நாள் கூட ஸ்டே பண்ணுறோன்னு அலோவ் பண்ணாங்க. இங்கே நம்ம ரூமில் தான் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணாங்க. அதனால் நம்ம ஒரு நாள் கூட இருந்துட்டோம். ஒரு நாளுக்கு இருந்து எடிட் பண்ணதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேருந்து அப்படியே போக போகிறோம். இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னா மேக்னெட்டிக் ஜோன் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு போக எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோப்ரோ மாட்டியிருக்கேன். இவ்வளோ நாள் மாட்டவே இல்லை. கடைசியாக கோவாவில் உள்ளே வச்சது, மகாராஷ்டிராவில் எடுக்கவே இல்லை. அதே மாதிரி இப்போ தான் குஜராத் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 52வது நாள் ஆகுது, 52 53வது நாள் ஆகுது. ஸோ இந்த பசங்களோட தான் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். இனி அந்த அண்ணா நேராக பெட்ரோல் பம்பில் தான் ஸ்டே பண்ணோம். அந்த அண்ணாவுக்கும் அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம். अब जाएगा के अंकल 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 हाँ अंकल अभी आए नहीं है। घर जाएगा? आए ही नहीं है अभी घर से। हाँ अंकल इधर नहीं है इधर नहीं। घर टाइम लगेगा। ஓகே 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 பாய். ஸோ இந்த ஒரு அண்ணா இருந்தார், அவரை காணும். அப்புறம் இன்னொரு அண்ணாவும் இருந்தாங்க. அவங்க தான் நமக்கு ஸ்டேலாம் கொடுத்து இருந்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு பையன் நமக்கு நல்ல ஜாலியாக பழகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பையனும் உண்டு. ஓகே பாய். சரி, அவன் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து சாப்பிட தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பாய் பையா. ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து சாப்பிட தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இனி நேராக பெட்ரோல் பம்ப்லேருந்து கிளம்ப போகிறோம். இனி அப்படியே சாப்பிட தான் போகிறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பாய் பையா. பாய் 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 யா பாய். ஸோ அப்படியே எல்லாருக்கும் தான் ஜாலியாக இருந்த கைஸ். 2 நாள் அவங்க நல்லா ஜாலியாக வண்டியில் போயிட்டு சுற்றிட்டு இந்த ஒரு நேராக பெட்ரோல் பம்பில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இங்கே தான் பக்கத்தில் க்ரீன் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு இருந்தேன். முந்தா நாள் வந்தேன்னா இங்கே அன்னைக்கு ஈவினிங்கு நேற்றுக்கு 3 நேரம் இங்கே தான். இன்றைக்கும் நம்ம அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். ஸோ ராணா குச்சி வந்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. ரேட்டுமே ஓரளவுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு கடையில் சாப்பிட்ருக்கேன். அந்த அண்ணாவும் செம டைப்பு. இதுதான் அந்த ஹோட்டலு. இந்த நேராப்பட்டு இங்கேருந்து ரைட் சைடு போனால் ராணா குச்சி ஒயிட் டெசர்ட்டுக்கு போகலாம். இங்கே நேராக வந்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹோட்டல் இருக்குது, இங்கே தான் சாப்பிட்டோம். அப்படியே அங்கே போய்ட்டு இங்கே குட்டி குட்டி திங்ஸ்லாம் கூட கிடைக்கும், ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கூட கிடைக்கும். வாங்க அப்படி போகலாம். தாத்தா இருக்காரு, அப்படி சாப்பிட போகலாம். ஆலு பரோட்டா ஏ பையா. ஸோ ஹோட்டல் வந்தாச்சு. ஆலு பரோட்டா என்ன? ஸோ இந்த ஒரு ஹோட்டல் தான், ஏசி ஹாலுமே இருக்குது இங்கே. நல்லா ஹோட்டல் கைஸ். ஸோ இங்கே தான் நம்ம நேற்றுக்கு 3 நாள் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. வாங்க அப்படியே பார்க்கலாம் கைஸ். அந்த கடையில் ஆலு பரோட்டா தான் நம்ம ஆர்டர் பண்ணோம். இதோட ப்ரைஸ் 70 வரும். கேர்டு ஆலு பரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. காலையில் வந்தீங்கன்னா இதான் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கடையில் இதான் சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆலு பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆலு பரோட்டாவும் தயிரும். இந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இது சாப்பிட்றப்போ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்டுக்கே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். இத்தனை பையா कितना रुपया? एक ब्रेड हाँ 70. ஸோ அப்படியே நம்ம வந்து ஆலு பரோட்டா சாப்பிட்டுட்டு பே பண்ணி வச்சுட்டு கிளம்ப போகிறோம். 70 ரூபான்னாங்க, பே பண்ணியாச்சு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து அந்த மேக்னெட்டிக் ஜோன் தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். இங்கேருந்து 16 கிலோமீட்டர் காட்டுது. காலோடுங்கர் அந்த ஒரு இடத்துல தான் அந்த ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். 16 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது மட்டும் 2 கண்ணையும் நல்லா ஓப்பன் பண்ணி திறந்து வச்சு பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த லாரிக்காரங்க வந்து கண்ணை மூடிட்டு தான் வருவான். ஸ்பீடாக போவான், நல்லா தூசி பறக்கும். அதனால் மாஸ்க் ஏதாவது ஒன்றுனா போட்டுக்கோங்க. மாஸ்க்கு கத்திரிப்பு ஏதாவது. ராணாபுரி போகும்போது அப்படி தான், இந்த சைடே ஃபுல்லாக லாரிகளாக தான் இருக்கும். அதனால் எவ்வளோ தூரம் ஸ்லோவாக சேஃபாக போக முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்லோவாக சேஃபாக போய்க்கோங்க. ஸோ நம்ம இப்போ அந்த மேக்னெட்டிக் ஜோன் தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இந்த பம்பில் தான் ஸ்டே பண்ணோம். நேற்றுக்கு 2 நாள் இங்கே தான் இருந்தோம். இங்கேருந்து 16 கிலோமீட்டர் காட்டுது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஒரு 7 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். இவ்வளோ நாள் வெயிலே பார்க்கல. குஜராத் இந்த சைடு வந்தோடனே பயங்கரமாக வெயில் அடிக்குது. 3 நாளாக நல்ல வெயில். பார்த்தீங்கன்னா இறங்கவே முடியாது, அந்த மாதிரி வெயில் அடிச்சு 34 டிகிரி வந்துருச்சு. ஸோ வந்து குஜராத் வரீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் வாங்க, அதுதான் பெஸ்ட் டைமு. மான்சூனில் வந்து குஜராத் சூப்பராக இருக்கும், குஜராத் ராஜஸ்தான்லாம். ஸோ அந்த ஒரு டைமில் வந்து குஜராத் ராஜஸ்தான் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஜோன் தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து நமக்கு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஒரு ஆர்ச் மாதிரி வரும், ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதுதான். இங்கேருந்து 2.3ல் ஒரு ரைட் எடுக்கணும்னு போட்டிருக்கு. ஸோ வாங்க அப்படியே எம்டி ரோடாக இருக்குது. அங்கே போனீங்கன்னா மேக்னெட்டிக் ஜோன் ஒரு போர்டு இருக்கும், கல் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சரியான ஒரு ஏற்றம் வந்துச்சு. இப்போ ஃப்ளாட்டாக போகுது. ஒரு 3 கிலோமீட்டர் நேராக போனோன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் மேக்னெட்டிக் ஜோன்னு. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே கிராவிட்டி அதிகமாக இருக்கனால வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணால் கூட மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்டில் போகும், பேக்கில் போகு, அந்த மாதிரிலாம் இருக்குது. வாங்க அது எப்படி நம்ம அங்கே போயிட்டே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்னன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ஒரு பாயிண்டில் எப்படின்னா நம்ம வண்டியை வச்சுட்டு இப்படியே நின்னா வண்டி இப்போ வந்து சும்மா நிற்கி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதை இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டோன்னா ரிவர்ஸில் தானாக போகும் பாருங்க. இப்போ நான் ஆன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், அது பாட்டுக்கு ரிவர்ஸில் போகும் பாருங்க. கால்லாம் மேலே தான் வச்சுருக்கேன், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் வண்டி. இங்கே உள்ள கிராவிட்டி அதிகமாக இருக்கனால வண்டி வந்து அது பாட்டுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும். நம்ம வந்து நான் இப்போ ஆனே பண்ணல வண்டியை, ஜஸ்ட்டு கீ மட்டும் தான் போட்டிருக்கேன். அந்த ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கனால வண்டி பின்னாடி போயிட்டே இருக்கு. நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் சும்மா பேலன்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன். வண்டி தானாகவே ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிட்டுருக்கு. இங்கே வந்து இந்த ஒரு ஜோனில் வந்து இப்படி இருக்குது. இப்போ பிரேக் பிடிச்சிட்டா நின்றுட்டா இப்போ பாருங்க, அது வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே போகும். இதான் வந்து இந்த மேக்னெட்டிக் ஜோனில் உள்ள இது. செம ஸ்பீடாக வரைக்கும் போகுது கைஸ். பிரேக் பிடிச்சா நிற்கும். அதே மாதிரி இங்கே இப்படி இருக்கா, காணாதான் போகு, நான் பிடிச்சி தரலை. இந்த ஒரு இடத்துல இப்படி இருக்கா, இந்த ஒரு பாயிண்டில் வந்து வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் போகும். அதே மாதிரி அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு வண்டியை ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ வந்து ஆன் பண்ணி போயிட்டுருக்கேன், வண்டி போயிட்டுருக்கா. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஜோன் இருக்குது. இதை வந்து இப்போ வந்து வண்டியை வந்து அப்படியே திருப்பிடுறேன். திருப்பிட்டோன்னா செம ஸ்பீடாக திரும்புது. அதே மாதிரி வண்டியை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க தானாக வண்டி போகுது. இந்த ஒரு பாயிண்டில் வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக போகுது. இந்த கிராவிட்டி அதிகமாக இருக்கனால இந்த வந்து அந்த ஒரு இடத்துல வந்து வண்டி தானாக ரிவர்ஸில் போகு,
இந்த ஒரு இடத்துல வந்து வண்டி வந்து ஸ்லோப்பாக உள்ள இடம் தான், இறக்கம் கூட இல்லை, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஆனாலும் வண்டி வந்து நேராக போயிட்டே இருக்கு பாருங்க. நான் வந்து ஆனே பண்ணல, இத்தனைக்கும் வண்டி தானாக போயிட்டுருக்கு. செம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ், வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க, நான் ஆனே பண்ணல வண்டியை வந்து கீ மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன், மற்றபடி எதுவுமே பண்ணல. வண்டி இங்கே பாருங்க தானாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு சோனில் வந்தீங்கன்னா வண்டி அப்படியே வந்து ரிவர்ஸில் போகும். இங்கே வந்து நம்ம வந்து இப்போ வந்து வண்டி தானாக போயிட்டுருக்கு. அங்கேருந்து வந்தோன்னா வண்டி ஃப்ரண்டில் போகும். அப்படியே வண்டியை நம்ம திருப்பி விட்டோன்னா வண்டி வந்து ரிவர்ஸில் போகும். இதுதான் இந்த இடத்துல உள்ள இது. வேற மாதிரி இருக்கு, வண்டி தானாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க, நான் ஆனே பண்ணல, சூப்பராக போயிட்டுருக்கு. என்னடா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு தான் இருக்குது. இப்போ நான் வண்டியை ஆன் பண்ணிட்டேன். வண்டியை ஆன் பண்ணிவிட்டு இப்போ அங்கே போகிறேன். அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா வண்டி தானாக இப்போ வந்து ரிவர்ஸில் வரும் பாருங்க. இப்போ இந்த ஒரு இடத்துல வந்துட்டேன். இந்த ஒரு இடத்துல வந்து வண்டியை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க ரிவர்ஸில் போகும். தானா வந்து போயிட்டே இருக்கு ரிவர்ஸில். அந்த ஒரு இடத்துல வந்து நேராக போயிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு இடத்துல வந்து வண்டி வந்து தானா போயிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் இந்த இடத்துல உள்ள சிறப்பு. ஸோ வாங்க அப்படி என்னன்னு அந்த அண்ணாடவே கேட்கலாம். வேற மாதிரி இருக்கு கைஸ். ஆனால் கைஸ் இங்கே பாருங்க, காரை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்க என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னு. अच्छा है ना गाड़ी ऑटोमेटिक जाएगा? हाँ जा रहा है। हाँ இங்கே பாருங்க, கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கு. வேற மாதிரி கைஸ். இங்கே பாருங்க, அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க வண்டியை, தானாகவே பேக்கில் போயிட்டு இருக்கு. இது வந்து இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். வேற மாதிரி கைஸ். ஆனால் இங்கே பாருங்க, இங்கே வந்தீங்கன்னா ஜாலியாக வைப் பண்ணிட்டு போகலாம். இங்கே வந்து வண்டியை வந்து விட்டானா ஆஃப் பண்ணானா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போகும். இங்கே பாருங்க, இப்போ வண்டி பின்னாடி போயிட்டு தான் இருக்குது. செம ஸ்பீடாக போகுது, பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு போகும் ஸ்பீடாக. ஸோ இதே நம்ம அப்படியே திருப்பி விட்டோன்னா அப்படி ரிவர்ஸில் போகும். கிராவிட்டி அதிகமாக இருக்கனால அப்படியே பின்னாடி போகும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இங்கே வந்தீங்கன்னா பைனாகுலர் வச்சுருக்காங்க, அதை வச்சு பாகிஸ்தான் பார்டரை கூட பார்க்கலாமா. அது வந்து இங்கேருந்து மேலே போகணுமா, ஒரு 4.6 கிலோமீட்டர் போனீங்கன்னா 4.6 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த காலோடுங்கர் ஹில் இருக்குது, அங்கே ஒரு கோயிலும் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தான் பார்டரை இங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கு இங்கேருந்து பைனாகுலர் வாங்கிட்டு போனால் 200 ரூபாயா ரெண்டலுக்கு. ஸோ நம்ம அது போகலை. இப்போ நம்ம ரோட் டு ஹெவன் தான் போகிறோம். ரோட் ஆஃப் ஹெவன் தொலாவீராவில் இருக்குது. அது 70 ரூபா, 70 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. அங்கே தான் போகிறோம். 70 கிலோமீட்டர் இருக்குது அங்கேருந்து, இங்கேருந்து மேக்னெட்டிக் ஜோன்லேருந்து. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். செம்ம வெயில் அடிக்கி, ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபுல்லாக விசத்துருச்சு. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து ரோட் ஆஃப் ஹெவன் தான் போகிறோம் தொலாவீராக்கு. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 5.8 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதுதான். இந்த மேக்னெட்டிக் ஜோன்லேருந்து தொலிவரா வந்து ரோட் ஆஃப் ஹெவன் அது வந்து 70 கிலோமீட்டரு. 2 பக்கமும் சால்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ எந்த மாதிரி இருக்குன்னு தெரியலை, ஆனால் அதுதான் பார்க்க வேண்டிய ஒரு இடம். வாங்க இடமா அப்படியே அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டு பார்க்கலாம். வாங்க அப்படி போயிட்டு பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் ரோடு போக வேண்டியதான். வேறு மாதிரி இங்கேருந்து 57 கிலோமீட்டர் இருக்குது. போனால் வேறு மாதிரி கைஸ். ஒரே ரோடு தான், எங்கேயுமே போக வேண்டாம். நேராக போனான்னா தொலாவீரா தான் வேறு லெவல். 57 கிலோமீட்ரு சர்வன்னு போக வேண்டியதான். 57 கிலோமீட்டர் 58 நிமிஷம் காட்டுது. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். 2 சைடுமே ஒத்த ரோடு தான், சூப்பராக இருக்குது. 2 சைடுமே காடு மாதிரி தான் இருக்குது. காடு அந்த ரைட் சைடு ஃபுல்லாக மலைகள்லாம் இருக்குது. போகிற வழி வேறு மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 45-46 கிலோமீட்டர் இருக்குது. ஒத்த ரோடு தான், வண்டி எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. நம்ம போயிட்டுருக்கோம். என்ன கிடக்கு வண்டி எதுவுமே இல்லைன்னு அண்ணா ஆன் அடித்தான். ராஜஸ்தான் வண்டி எந்த ஒரு நேரத்தில் கரெக்டாக என்ட்ரி கொடுத்தா பார்த்தீங்களா, வண்டி எதுவுமே இல்லைன்னே கரெக்டாக ஹார்ன் அடித்தான். சரி அது ஒன்றும் இல்லை.
இப்படி சொல்லுவேன் அப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அப்படி போயிட்டு தான் இருக்கோம். வேற மாதிரி இருக்கு. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். வே த்ரூ ஹெவன் போட்டிருக்காங்க. இன்னும் நமக்கு ஒரு 31 கிலோமீட்டர் போனால் போதும். ஸ்ட்ரெயிட் ரோடு தான், அங்கே போனாலும் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இன்னும் நமக்கு 31 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதா என்னன்னு தெரில. ஆனால் இங்கேருந்து 31 கிலோமீட்டருக்கா இல்லை 31 கிலோமீட்டர் போனால் ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரில. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஆனால் இங்கேயுமே ஒரு மாதிரி உப்பாக தான் இருக்குது. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். இதுதான் நினைக்கிறேன். ரோட் ஆஃப் ஹெவன் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். இங்கேருந்தே ஒரு 60 கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்குமா. நான் வந்து 31 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அப்படி இல்லை. இங்கேருந்தே ரோட் ஆஃப் ஹெவன் ஸ்டார்டிங்கு வேற லெவலில் இருக்குது. சாலா பாருங்க, ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. இன்னும் ஒரு மாதம் கழிஞ்சு போனான்னா சூப்பராக இருக்கும். இப்போவே பயங்கரமாக அந்த வெள்ளை தெரியுது. ரோட் ஆஃப் ஹெவன் சும்மையாக சொல்லியிருக்காங்க. அப்பா சொர்க்கம் மாதிரி இருக்கு கைஸ். ஆனால் இது பாருங்க, 2 சைடுமே உப்பு தான். ஒரு 5 கிலோமீட்டருக்கு போனானா ஆண்டவா சரியா இருக்கு கலரு. பாருங்க பயங்கரமா இருக்கு. 2 சைடுமே பயங்கர உப்பா இருக்கு. சத்தியமா ஏதோ சொர்க்க பூமி மாதிரி இருக்கு. இங்கே ஒரு சன்ரைஸ் சன்செட்லாம் பார்த்தானா பங்கமாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்குது. ஆனால் உள்ள கொஞ்சம் உப்பும் இருக்குது. ஆனால் உள்ளே போனால் நமக்கு தொலியாயிருவோம் அந்த மாதிரி இருக்குது. நம்ம வண்டியே விட்டுட்டு இந்த சைடு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. செம்மையாக இருக்கு. ஆனால் வாங்க அப்படி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஒயிட் சால்ட்டு தான். வேறு மாதிரி இருக்குது. நீ ஒரு 60 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு சைடு இறங்கி நிற்கும். சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பையா மட்டும் தான் மாற்றோம். இவர் மட்டும் தான் இருந்தார். அவரை வச்சே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் இருந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே போக தான் போகிறோம். ஹாய் भैया, आपका नाम क्या है? जयराम. ओके अच्छा. आप किधर से हो? गाँव से. आप गुजरात में? गुजरात. ओके अच्छा. आप किधर से जाएगा? उधर कावड़ा. ओके मैं कावड़ा नहीं इधर आओ. ओके वाइट रन जो है देख के. वाइट रन या अच्छा देखने. सो धोलावीरा है ना? या धोलावीरा. जाने. அப்படி இவரை பார்த்து பேசிட்டு அப்படி இவர் தான் ஃபோட்டோ வீடியோ எடுத்தோம். ஓகே பையா பாய் 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 बाय बाय. கைஸ் நம்ம வண்டிக்கு மேலே ஏறி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ஒரு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்கலாம் இந்த ஒரு வியூ. சரியான வியூ கைஸ். இது பயங்கரமாக இருக்குது. வண்டிக்கு மேலே ஏறி இருந்து எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. சூப்பராக இருக்கு கைஸ். சரியான ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன், ஓடுறேன் பாருங்கள். ஆனால் வெயில் பயங்கரமாக அடிக்கி. ரோட் ஆஃப் ஹெவன் பயங்கரம் கைஸ். ஆனால் சரியாக இருக்குது. 2 சைடும் உப்பு பயங்கரமாக இருக்குது. வாங்க நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம். கைஸ் செம்மையாக இருக்கு கைஸ் ரோட் ஆஃப் ஹெவன். வாங்க அப்படியே ஒரு ரைடு போவோம். சர்ன்னு இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்கும். வெள்ளையாக இருக்கும். மறக்காம இந்த ஒரு இடம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. சூப்பராக இருக்கு சத்தியமா. அப்படியே கீழே இறங்கலாம். ஆனால் வந்து கால் வந்து புதையும். இந்த உப்பு தன்மையாக இறங்கி விளையாடுற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் தொலியாக தான் இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப ட்ரையான உள்ளேயும் கொஞ்சம் ட்ரையான மாதிரி தெரியுது. ஆனால் அந்த வரைக்கு ஆயிருக்காது. ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். வேற மாதிரி இருக்கு. ரோட் ஆஃப் ஹெவன்ல போயிட்டு இருக்கோம் கைஸ். ஒரு வண்டியும் இல்லை, நம்ம தான் ராஜா இந்த ரோட்டுக்கு. சரியான வியூ கைஸ். ஆனா பங்கமா இருக்கு.
ஆனால் என்ன இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு இருக்கு, ரொம்ப இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போல இருக்கு. வியூ பாயிண்ட் நம்பர் 1, ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் நம்பர் 1 இருக்கு. அது இன்னொரு 9 கிலோமீட்டர்ல வருதாமா. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அங்க ஒரு பையன் ஏதோ ரைடு போயிட்டு இருக்கான் சைக்கிள்ல. அவன் எங்க இருந்துன்னு பார்ப்போம். அவன் எங்க இருந்து வரான் என்ன ஏதுன்னு கேட்போம். तमिलनाडु तमिलनाडु से हो? आप कैसे से हो? मैं गुजरात से हूँ। मैं वैसे अपने साइकिल से तो अमरनाथ और सब कुछ हो गया, लेह लद्दाख सब कुछ। लेह लद्दाख हो गया? हाँ, अभी मैं अपने ये जो है ना अपना मानसून, इसलिए मैं गुजरात में घूम रहा हूँ। गुजरात में घूमा? ओके ओके। कितना दिन हो गया? आज 4th डे हो गया। 4 दिन? हाँ। किधर से जाएगा? अभी मैं जा रहा हूँ आगे अपना कोटेश्वर, हाँ। नारायण सरोवर है ना वहाँ। हाँ? नारायण सरोवर एकदम लास्ट विलेज, गुजरात में लास्ट विलेज है। वहाँ से एक तरफ पाकिस्तान दिखता है और एक तरफ वो पूरा समंदर। अब 4 days ट्रैवलिंग? हाँ 4 days, 4 दिन? हाँ 4 दिन। लेह लद्दाख मुझे लगे थे 2 महीने लगे थे। 2 महीने लगे थे लेह लद्दाख में। 15 दिन पहले ही मैं आया हूँ अभी। हाँ अगस्त? हाँ अगस्त। ओ हाँ अगस्त में लेह लद्दाख हो गया। हाँ वेयर आर यू वेंट? हाँ। किधर जाएगा अभी हाँ अभी तो मैं उस तरफ ही जा रहा हूँ, नारायण सरोवर से। लेह लद्दाख देन? लेह लद्दाख में मैं पूरी जगह पे गया था, जैसे श्रीनगर जो है ना, श्रीनगर साइड से। श्रीनगर? हाँ श्रीनगर, द्रास एंड थांग विलेज, खारदुंगला सब कुछ। जम्मू कश्मीर जम्मू का पूरा हो गया? पूरा हो गया। हाँ। अमरनाथ? अमरनाथ भी कर लिया। अमरनाथ क्लोज हो गया? मेरे ख्याल से हाँ, रक्षाबंधन तक था। अभी तो बंद हो गया। अभी बंद हो गया? कौन सा डेट में बंद हो गया? मेरे ख्याल से रक्षाबंधन 9 तारीख को था ना, 9 तारीख लास्ट डेट है। हाँ अगस्त 14 15 हाँ 10 अगस्त 9 या 10 अगस्त 10 में क्लोज हो गया। ओके ओके। अब किधर जाएगा? अभी मैं जा रहा हूँ कोटेश्वर, नारायण सरोवर एकदम लास्ट में। ये जो है ना ये पॉइंट, हाँ एकदम लास्ट में। ओके ओके। वहाँ से एक तरफ पूरा पाकिस्तान का साइड है और इस तरफ एकदम पूरा ये पूरा अलोडी है? हाँ अलोडी है उधर से? हाँ। கைஸ் நம்ம ஆல் இந்தியா ட்ரிப்பில் வந்து ரோட் ஆஃப் ஹெவன் அந்த ரோட்டில் போயிட்டு இருந்தோம். இங்கே ஒரு பையனை பார்த்தோம் சைக்கிளில் வந்து குஜராத் ட்ரிப் போயிட்டுருக்கான். எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கான்னா आप किधर जाएगा? अभी मैं जा रहा हूँ गुजरात में घूम रहा हूँ। अभी गुजरात का मेरा ट्रिप है 10 दिन के लिए। अभी मैं जाऊँगा कोटेश्वर। हाँ कोटेश्वर। वहाँ से फिर द्वारका और सोमनाथ के लिए। सोमनाथ। बाकी मेरा लद्दाख वगैरह, हिमाचल, जम्मू कश्मीर और पंजाब वगैरह सब हो गया। अभी हो गया? सब हो गया। कितना दिन का हो गया? अभी मेरे जो मैं जम्मू कश्मीर राइड पे था तभी मेरे 2 महीने हो गए थे। अभी 2 महीने कंप्लीट किए। 10 दिन में घर पे रेस्ट किया और 10 दिन के बाद अभी मैं निकला गुजरात राइड के लिए। ओके ओके। टोटल कितना दिन हो गया लद्दाख राइड? लद्दाख में टोटल हो गया 58 डे। 58 days ரைடு முடிச்சுட்டு அப்படியே அடுத்த 10 நாள்ல வந்து குஜராத் ரைடு வந்துட்டான். குஜராத் ரைட் का 10 days हो गया? 10 to 12 days. குஜராத் வந்து 10 to 12 days ரைடு போயிட்டு இருக்கான். 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு. இதான் அவனோட சேனல் ஜிக்ஸ் வ்ளாக் 2025. இப்போ குஜராத் வந்து சைக்கிளில் போயிட்டு இருக்கான். அவன் குஜராத் தான். ஸோ வந்து இந்த ஒரு சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஹாய். ஸோ அப்புறம் அவன்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தான். அவனுக்கு 23 வயசு ஆகுது. ஸோ சைக்கிளில் தான் போயிட்டுருக்கான். செம வெயில் அடிக்குது. நம்ம வண்டியில் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் சைக்கிளில் போயிட்டுருக்கான். ஓகே பாய். அவன் வந்து குஜராத் ரைடு இப்போ பண்ணிகிட்ருக்கான். 57 நாள் லடாக் காஷ்மீர்லாம் போயிட்டு இப்போ 10 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து மறுபடியும் 10 நாளுக்கு குஜராத் ரைடு வந்துட்டான். ஸோ நம்மளும் அப்படியே போயிட்டு தான் இருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் அந்த ஒரு பையனை பார்த்தேன். அவன் செம்ம ஜாலி டைப்பு. அவனுக்கும் 23 வயசு தான் ஆகுது. அவன் வந்து லடாக் காஷ்மீர்லாம் போயிட்டு ஒரு 57 நாள் முடிச்சுட்டு ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் குஜராத் சுற்றுறதுக்கு வந்துட்டான். அவனுக்கும் 23 வயசு ஆகுது. நம்மள மாதிரி தான். அப்படியே ஜாலியாக அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவன் அப்படியே கிளம்பிட்டான். ஸோ இங்கே பாருங்கள் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இது நீ ஃபுல்லாக ட்ரை ஆகும். அந்த டைமில் வந்தீங்கன்னா வேற மாதிரி பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து அவன் இந்த சைடில் தான் அவங்க வீடு இருக்குது போல். அவன் வந்து நீ அங்கே போ, அங்கே அவங்க ஃப்ரெண்டா பாய் ஏதோ சொன்னான், அவங்க போனோன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா. பையன் பார்த்தீங்களா சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான். நீ போ, அவங்க பார்த்துப்பாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா. அவனுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுன்னா அவன் நைட் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக அப்படியே போகிறான் சைக்கிளில். வாங்க நம்மளும் அப்படியே இந்த பக்கம் தொலாவீர ஆர்கிடெக்சர்னு ஒரு இடம் இருக்கான். வாங்க அப்படியே அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஜாலியாக பேசுனாங்க அவன் அந்த பையன் வேற மாதிரி. அவன் சைக்கிளில் போயிட்டுருக்கான், தனியாக போயிட்டுருக்கான். நம்ம வந்து பைக்கில் போயிட்டுருக்கோம். அவனுக்கும் யூடியூப்பில் மானிட்டைசேஷன் ஆச்சான். அப்புறம் ஒரு 1 இயர் வீடியோ போடாமல் இருந்தானா மறுபடியும் டிமானிட்டைஸ் ஆகிட்டு போல். நமக்கு இன்னுமே ஆகலை. இன்னும் ஒரு 1300 வந்தானா 3000 வரும். அப்புறம் ஒரு 100,000 வந்தோன்னா 4000 வரும். இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2300 கிட்ட வர வேண்டியிருக்கு. இதை பார்த்து சீக்கிரம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கும் மானிட்டைசேஷன் ஆகி நமக்கும் அடுத்தடுத்த ட்ரிப்பு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வந்து இதாக இருக்கும், என்ன சொல்கிறது, கொஞ்சம் மடிக்காமல் ஜாலியாக அப்பப்போ ரெகுலராக போடணும்னு தோணும். அந்த மாதிரி வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். காச்சாச் வைல்ட் லைஃப் சாஞ்சுரி அதுவும் இங்கே இருக்குது. அந்த ஃப்ளமிங்கோஸ் பேர்டு இருக்குல்ல, அதுவும் இங்கே பார்க்கலாம் போல். ஸோ அங்கே எல்லோரும் தண்ணியில் இறங்கி நிற்கிறாங்க ரோட்டில் லெஃப்ட் சைடில். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்கு. How many days you are planning here? 10 days. 10 days? You are from South Korea? Okay. When you reached here? 2 days ago. 2 days ago. 2 days ago. Where all are you went? We go Rishikesh. Huh? Rishikesh. Rishikesh? Rishikesh. Uttar Pradesh? Uttarakhand? You went? No. Go. You are going? Yeah, it's beautiful place. Thank you. Rishikesh. Ganga Aarati. Yeah, evening time it's special there. Ganga Aarati. Gangardi. Yeah, it's a spiritual place. Beautiful place in Rishikesh. Yeah, spiritual place. Near also Haridwar. Huh? Haridwar. Haridwar. Yeah, Haridwar. yeah, Beautiful place. yeah. It's near to Rishikesh. Yeah, We will go Musuri. Mussoorie. yeah. It's also near only. Nearly. You are going Uttarakhand, right? We go. Where all are you planning to go in Uttarakhand? Kedarnath. 3 days after. Okay. This night we go. 저기 어디야? Agra. We go Ahmedabad. Ahmedabad. Okay. Ahmedabad by train. And we go Agra. Agra. Taj Mahal. By airplane. Flight. Yeah. Taj Mahal. Go Agra airplane. Airplane. Taj Mahal. Yes, Taj Mahal. Taj Mahal. Okay. Cha. And go Rishikesh. Rishikesh. Okay. Go Kedarnath. Kedarnath. Yeah. It's 40 kilometer trekking. Trekking. In where? Uttarakhand. Uttarakhand. Yeah. Rishikesh. Yeah. Trekking. There are so many places in Uttarakhand. What is your name? Kim. Kim. Yes. What's your name? Jin. Jin. What's your name? Huh? Chansu. Yes. What's your name? Gurchin. Kurchin. Yeah, nice. Nice. Thank you. Okay. What's your name? Keshav. Keshav. Yeah. Keshav. Yeah. Nice. Keshav Krishna. Keshav Krishna. Keshav Krishna. Yeah. Wonderful. Are you travel? Yeah, traveler. Oh. I am coming from Tamil Nadu. Umalu. Tamil Nadu. Tamil Nadu. Kanyakumari. Kanyakumari. Yeah. You know? No. You don't know? Okay. India is so big. Yeah, India is so big. Very big. Too big. Where all are you visited in India? Huh? Where all are you visited in India? 왜 왔냐고? For travel. Where all are you visited in India? 어디 갔었냐고? We went Agra Mahal. Agra. Prague Mahal. Prague Mahal. Buz.
Boots. Bhuj. Okay. Krag Mahar. Okay. Bhuj one day. What are you doing? Krag Mahar. Driving. No. Sightseeing. In Korea, what? Your age? We're student. Student. Okay. Your age? 26. 26. Four of them 26. Yeah. Okay. What are you studying? Studying. Pharmacy. Pharmacy. Okay. Medical. Yes. Okay. Nice. New material. New material technology. Yeah. New material technology. Okay. Constructing. Okay. Construction. Civil engineering. Civil engineer. Okay. Nice. Fire and safety. Fire and safety. Four of different Yes. different education. You have four of the friends? We're high school friends. High school friends. Middle school and high 12th school. standard. 10th standard. 10 standard? Friends. Yes, friends. Okay, nice, super. How many years bonding? How many years you are friends? About 10 years? 10 years. Wow, very nice. You are rental in Gujarat? Car. Rental. We rented in Boots. Fuj. Yes. Okay, how much it cost? 5,000 5,000. For? How many days? rupee. One day. 1 day 5,000. Yes. Expensive? Yeah. Then how much? 1 day for 5,000. Per day 5,000. Yes, for a day. Per day. நம்ம வந்து ஆல் இந்தியா ட்ரிப்பில் வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ரோட் ஆஃப் ஹெவனில் தான் இருக்கோம். தொலிவரா அந்த ரோட்டில் தான் இருக்கோம். இப்போ நம்ம போகிற வழியில் வந்து கொரியாவிலேருந்து ஒரு 4 பாய்ஸை பார்த்தோம். அவங்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம். ஹாய் வேர் ஆர் யூ ஃப்ரம்? சவுத் கொரியா. வாட்ஸ் யுவர் நேம்? Kim. What's your name? Jin. What's your name? Ooh. Yeah. What's your name? Chonsu. Okay. How is Gujarat? Very good. Very nice. Very nice. Wonderful. Okay. How many days you are staying in India? We will stay in India about 10 days. 10 days. Yes. Where all are you going? First, Ahmedabad. Ahmedabad. Okay. Bhuj. Run of Kuch. Okay. And next, Agra. Okay. By plane. And we will go Rishikesh. Okay. Nice. It's very good place. Yeah. How is India? What? How is India? It's good. Oh, yeah, very good. Very nice, good. Nice guy. Nice. You, yeah. Like me. Yeah. I am very. I am very good. Yeah, you're very good. Very good. Okay. Thank you. Tall and handsome. Handsome. Okay. Thank you. You are also very handsome. Thank you. In Tamil Nadu, you peoples like everyone. Every girls like you peoples. Oh, yeah. Yeah. There are so many fans for you guys. Like BTS. BTS. Yeah. Everyone become big fan for them. Oh, yeah. So you like BTS? Oh, yeah. Okay. Of course. Okay. Have a nice day. Okay. Bye. Okay. Guys, தான் guys road of heaven. எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க இங்கே ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே சால்ட்டாக தான் இருக்குது. இதை நம்ம நவம்பர் டிசம்பரில் பார்த்தா தீயாக இருக்கும். நம்ம கொரியா பாய்ஸ்லாம் வந்து கீழே போய் இறங்கினானோ அதில் ஃபுல்லாக தொலியாக இருந்து ஷூவெல்லாம் மாட்டி ஒரு மாதிரி கலீஜ் ஆகிட்டு பாய்ஸுக்கு அவ்வளோ வந்து சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கானுவோம். இதான் கைஸ் ரோட் ஆஃப் ஹெவன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே வரீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் வாங்க. சும்மா தீயாக இருக்கும், தகன்னு இருக்கும், தண்ணியே இருக்காது, ஃபுல்லாக சால்ட்டாக தான் இருக்கும். பாய்ஸ்லாம் என்ன நிற்கானுவோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். வேறு மாதிரி இருக்குது கைஸ் ரோட் ஆஃப் ஹெவன். கைஸ் கண்டிப்பாக நவம்பர் டிசம்பரில் குஜராத் கண்டிப்பாக வருவேன். ஆனால் எப்போ வருவேன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக மன்சூனுக்கு குஜராத் வந்தே ஆவேன் கைஸ். அப்படியே அந்த ஹெவனான் ரோட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்கும். இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வெல்கம் டு தொலாவிரான் இங்கே ஒரு இடம் இருக்குது. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் இடம், அதையும் போய் பார்க்கலாம். பழைய காலத்து ஒரு இடம் போல், அதையும் போய் பார்க்கலாம். அங்கே தான் இப்போ போகிறோம்.
இந்த எண்ட்லேருந்து அப்படியே போகிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக. வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. கைஸ், இந்த தொலிவரா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு வந்தேன். அங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டி குட்டியாக பெரிய பெரிய கிணறு கட்டி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கல் அடுக்கி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. 5000 வருஷம் பழைய இடம். ஆனால் நான் இருக்க டயர்டுக்கு எனக்கு அதை பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப தூரம் இருக்குது, ஆனால் ஃபுல்லாகவே குண்டு குண்டாக பில்டிங் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. சும்மா வெட்ட வழியில் வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. இவ்வளோ நாளில் ஒரு 50 நாள் 52 நாள் ஆகுது. இந்த 50 நாள் நான் பெருசாக வெயிலே பார்க்கல. இன்றைக்கி 2 நாளில் வெயில் பார்த்தது. அவ்வளோ தூரம் மண்டை காயுது. இங்கே வந்து இருக்குதே சும்மா பில்டிங் தான், கட்டடங்கள் மாதிரி தான் இருக்குது. அது அவ்வளோதையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க. 5000 வருஷம் பழமையான வில்லேஜ் தான். ஸோ வந்து நான் ரொம்பலாம் போய் பார்க்கல, லைட்டாக பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். டயர்டாக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம இன்னொரு வாட்டி குஜராத் வரப்போ நல்லா பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே இன்னைக்கு கிளம்புறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 7 ஆகுது. போகிற வழியை பாரு எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. குஜராத்தில் தான். இந்த ராணா குச்சிலேருந்து தொலிவராலேருந்து ராணிக்கு போகிற வழியை பாரு எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது. 7 மணி ஆகுது. இருட்டலை வெளிச்சமாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். போகும்போது இந்த ஒரு இடம் வேறு லெவலில் இருந்தது. அப்படி காட்டேன். 2 சைடும் வர வழி செம்மையாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், டைம் 7:40 ஆகுது. இங்கே ஒரு கடையில் தான் ரொட்டி சாப்பிட வந்திருக்கோம். ரொட்டி பன்னீர் 130 அது கூட மோர் தந்தாங்க. இது ரொட்டி 10 ரூபா, பன்னீர் ரொட்டி மோர் அதான் சாப்பிட போகிறோம் நைட்டு. ஸோ அங்கே ரொட்டி சப்பாத்தி இது மட்டும் தான் போயிட்டே இருக்குது. வேறு எதுவுமே இல்லை இங்கே. ஸோ அதுதான் சாப்பிட்டாகணும். ஸோ வாங்க அப்படி சாப்பிட்டு பார்க்கலாம்.